அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக்கு குவாலிட்டி காம்ப்ரமைஸ்ங்க. இந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ இது வந்து எல்லாரும் இப்ப இது நடந்துகிட்டு இருக்கிற அன்றாட ஒரு மிஸ்டேக் தான் பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுறவங்கள அது நடக்கிற ஃபேஸ் பண்ற ஒரு சராசரியான மிஸ்டேக் தான். இது எப்படி தவிர்க்கலாம்னா, அது சொல்றேன் வீடியோல. இப்போ குவாலிட்டி மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம மேற்பார்வையில வீடு கட்டும்பொழுது தரமான ப்ராடக்ட்டா இருக்கணும். இது சிமெண்ட்டா இருக்கட்டும், செங்கலா இருக்கட்டும், கம்பியா இருக்கட்டும், எல்லாமே நல்ல தரமான ப்ராடக்ட்டா வாங்கி குடுத்துருவோம். நம்ம மேற்பார்வை நடந்துட்டு இருக்கும்போது, நம்மளே ரெடி பண்ணி குடுத்துருவோம் அவங்களுக்கு. இதுவே ஒரு சிட்டியா இருக்கட்டும், ஒரு ஹாட் சிட்டியா இருக்கட்டும், அங்க வந்து நம்ம வந்து மேற்பரவை பார்க்க முடியாது அந்த விஷயத்த. ஒரு மல்டிபிள் அபார்ட்மெண்ட் இல்லன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இது மாரி பில்டர்ஸ் கட்டுவாங்க பார்த்தீங்களா? அது எந்த மாரி இருக்கும்னா, அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பில்டிங் பண்ணி குடுப்பாங்க. நாங்க இந்த மெட்டீரியல்ல கட்டி தருவோம், அந்த மெட்டீரியல்ல கட்டி தருவோம்னு சொல்லிட்டு, ஆனா பில்டிங் கட்டி தரும்போது அதில ஒரு சில இஷ்யூஸ் இருக்கும். இன்கேஸ் அது வாட்டர் லீக்கேஜா இருக்கட்டும், இல்ல கிராக் விழுறதா இருக்கட்டும், இந்த மாரி ஒரு சில இஷ்யூஸ் வரும் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் எப்படி தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த பில் போடும்போதே, அந்த பேமெண்ட் ரிசிப்ட்லயே வீடு கட்டும் பட்சத்தில், அது கீழயே வந்து இத்தன நாள்ல இந்தந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு அதில மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மென்ஷன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா. அது மென்ஷன் பண்ணியிருக்கும் பட்சத்தில், நீங்க பேமெண்ட் பண்ணி, அந்த பில்டர்ஸ் கூட நீங்க பில்டிங் இது பண்ணலாம். தாராளமா பில்டிங் கட்டலாம். அது மட்டும் இல்லாம, அதில இன்னும் என்ன பார்க்கணும்னா, இத்தன டேஸ்ன்னு இருக்குல்ல, அத்தன டேஸும் நீங்க கரெக்ட்டா செக் பண்ணிக்கணும். ஏன்னா 90 டேஸ்ல கட்டி தரேன்னு சொல்லுவாங்க. அந்த டேஸ் எதுக்குன்னு சொல்றேன்னா, பில்டிங் பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்துக்கும் ஒரு டேஸ் இருக்கு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு செவுரு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்ஜினியர் கிடையாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். இப்போ செவுரு போடுறாங்கன்னா, அந்த செவுருக்கு குறிப்பிட்டது 5 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் தண்ணி ஊத்தணும். அது ஒண்ணு இருக்கு. மேல ரூஃப் போடுறாங்கன்னா, அந்த ரூஃப்க்குமே ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கு. கேப் விடணும், தண்ணி ஊத்தணும்னு. இந்த மாரி ஒரு சில விஷயத்துக்கு ஒரு சில நாட்கள் கேப் விடணும் பார்த்தீங்கன்னா. அந்த மாரி விடும் பட்சத்துக்கு தான் பில்டிங் நல்லா இருக்கும். அந்த வாட்டர் லீக்கேஜா இருக்கட்டும், இல்ல ஏர் கிராக்கு இல்லன்னா வந்து இந்த ஹனிகோம்புன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயம். அது மாரி ஒரு சில விஷயம்லாம் இருக்கட்டும், வராம இருக்கிறது, அந்த புவர் ஃபிட்டிங்ஸ் பண்ணாம இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபிட்டிங் நல்லா பண்ணி குடுத்து, தாராளமா நம்ம நம்பி உள்ள போலாம். நம்ம தலைமுறைகள் நம்பி அந்த வீட்ல வாழலாம். அந்த மாரி இருந்தாச்சுங்கன்னா, கொஞ்சம் டைம் எடுக்கும் வீடுனா. அதுக்கேத்த டைமிங் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு அந்த ரிசிப்ட்ல செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்க. செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் வைஸா இருக்கட்டும், இல்ல நீங்க அவங்களோட அக்ரீமெண்ட் போடுறதா இருக்கட்டும், எல்லாமே நீங்க தாராளமா இது பண்ணிக்கலாம் அந்த விஷயத்த. இதெல்லாம் கரெக்ட்டா பண்ணீங்கன்னா, அந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸ்ங்கிற ஒரு விஷயமே இருக்கவே இருக்காது. தயவு செஞ்சு சொல்றேன். எல்லாருமே ஷிஃப்ட் பண்ணும்போது, இந்த ஒரு விஷயத்த மட்டும் பார்த்துருங்க. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, அந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸ் விஷயம் எப்பொழுதுமே வராது. இதுதான் இன்னைக்கு உள்ள டாபிக். தேங்க் யூ.